Hi friends, PGTRB English உடைய revision 7 வீடியோ இது. எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணி தான் நான் கொஸ்டின் எடுத்து அவுட்லைன் ஸ்டோரியும் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரீகால்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who said was this face that launched a 1000 ship and burned the topless tower of Illum? Answer, Faustus. Upon seeing a demon impersonating Helen. இந்த கொஸ்டின் யூனிட் 1ல் இருக்க டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிற இதில் ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். டாக்டர் ஃபாஸ்டஸோடைய ஆத்தர் யாருன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ. இவரை கிட் மார்லோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு ஃபேமஸ் இங்கிலீஷ் பிளே ரைட்டர், பொயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் எலிசபெத்தன் எரா. டாக்டர் ஃபாஸ்டஸ் இவருடைய ஃபேமஸான ஒர்க்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்டெம்பரரி ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு பிளாங்க் வேர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த பிளாங்க் வேர்ஸ் எப்படி இருக்குன்னா அன்ரைம்டு அயம்பிக் பென்டாமீட்டராக இருக்கும். இந்த டாக்டர் ஃபாஸ்டஸோடைய ஃபுல் டைட்டில் என்னென்னா த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். இது வந்துட்டு ஒரு எலிசபெத்தன் ட்ராஜடி. எப்போ இது எழுதியிருப்பாங்கன்னா லேட் 16th century. எப்போ ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா அரௌண்ட் 1594. இந்த ப்ளே வந்துட்டு 5 act ப்ளே அண்டு கோரஸும் இருப்பாங்க. இந்த ப்ளே எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னா, கோரஸ் வந்துட்டு இந்த ப்ளேயோடைய மெயின் கேரக்டர் டாக்டர் ஃபாஸ்டஸை பற்றி அவரை பற்றின இன்ட்ரொடக்ஷனும் அவருடைய லைஃப் அண்டு டெத்தை பற்றியும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு ஜெர்மன் ஸ்காலர். அவர் வந்துட்டு எல்லா துறையிலையுமே வெற்றி அடைந்ததுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு போர் அடிக்கும், ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக் கற்றுக்கலான்ட்டு இருப்பார். அந்த பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்டதுனால அவருடைய லைஃப் எவ்வளோ ட்ராஜிக்காக வந்துட்டு முடியுது அப்படிங்கிறது தான் இதோடைய ஸ்டோரி. இதில் மொத்தம் 5 act இருக்குது. ஆக்ட் 1ல் வந்து ஃபாஸ்டஸ் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா லாஜிக், மெடிக்கல், லா, தியாலஜி இது எல்லாமே வந்துட்டு இவருக்கு டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா நெக்ரோமான்சி, பிளாக் மேஜிக் வந்துட்டு கற்றுக்கலான்னு முடிவு பண்ணுவார். அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு 2 பேர்த்த வந்துட்டு கூப்பிடுவாங்க. யார் அவருடைய ஃப்ரெண்டு யாருன்னா வால்டஸ் அண்டு கார்னீலியஸ். இவங்களும் வந்துட்டு 2 மெஜிஷியன் தான். வால்டஸும் கார்னீலியஸும் இவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டும் பண்ணுவாங்க கற்றுக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் பிளாக் மேஜிக் மூலயமா மெஃபஸ்டாஃபில்ஸ் அப்படிங்கிற ஒரு பூதத்தை வர வைப்பாங்க. அது யாருன்னா லூசிஃபரோடைய சர்வெண்ட். லூசிஃபர் யாருன்னா ரூலர் ஆஃப் ஹெல், பிரின்ஸ் ஆஃப் டெவில். இந்த மெஃபஸ்டாஃபில்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுன்னா, பிளாக் மேஜிக் மூலிமா உனக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் பவர், ப்ளஷர் வந்துட்டு கிடைக்கணும்னா உன்னுடைய சோலை 24 வருஷத்துக்கு லூசிஃபருக்கு நீ வந்து செல் பண்ணிடணும் அப்படின்னு மெஃபஸ்டாஃபில்ஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட சொல்லும். இவரும் பிளாக் மேஜிக் மேலே இருக்க ஆர்வத்தில், ஆசையில் வந்துட்டு இவர் சரி அப்படின்ட்டு ஒத்துக்குவார். நெக்ஸ்ட்டு ஆக்ட் 2. இவர் ஒத்துட்டதுக்கப்புறம் குட் ஏஞ்சலும் பேட் ஏஞ்சலும் இவருக்கு முன்னாடி வந்து பிளாக் மேஜிக்கோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் வந்துட்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுவ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவர் குட் ஏஞ்சல் சொல்கிறது கேட்காம பேட் ஏஞ்சல் சொல்கிறத மட்டும் கேட்டு இவர் வந்துட்டு ஒத்துக்குவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற தீராத ஆசையும் இருக்குது. அதனால் வந்து இவர் ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் மெஃபஸ்டாஃபில்ஸ்கிட்ட பிளட்டில் வந்துட்டு சைன் பண்ணிடுவார். அதில் அப்படி சைன் பண்ணோடனேயே ஃபாஸ்டஸோடைய கையில் ஹியூமோஃபோஜ் அப்படிங்கிற லெட்டர் வந்துட்டு இவர் கையில் பிரிண்ட் ஆகிருக்கும். லாட்டினில் வந்துட்டு ஓ மேன் ஃப்ளை அப்படின்னு அர்த்தம். ஆக்ட் 3ல் வந்து இவர் வந்து நிறையா பிளேஸ்க்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுவார். ஃபஸ்ட்டு ரோமில் இருக்க போப்போடைய பிளேஸ்க்கு போய் அங்கே இன்விசிபிளாக நிறையா ட்ரிக்கை வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. அது வந்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் சார்லஸ் 5 அப்புறம் வந்துட்டு அலெக்சாண்டர் இவங்களெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துக்குமே போவார். அங்கங்கே வந்துட்டு நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவார். இதுதான் வந்துட்டு ஆக்ட் 3ல் இருக்கும். ஆக்ட் 4ல் வந்து இவருடைய பவரை நிறையா வந்துட்டு ப்ராங்க் பண்ணுறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணுவார்.
ஆக்ட் 5ல் வந்து 24 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு ஓல்டு மேன் வந்துட்டு இவர்கிட்ட சொல்லுவார் காடு பற்றியும். காட்கிட்ட வந்துட்டு நீ இப்போவே மன்னிப்பு கேட்டுட்டா அவங்க வந்துட்டு மன்னிச்சு உனக்கு வந்துட்டு இது அருள் தருவாங்க, அதனால நீ வந்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியும் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்துட்டு அப்போ வந்து கேட்க மாட்டார். அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். கடைசியாக வந்து 24 வருஷம் முடியறதுக்கு கடைசி நாளில் தான் இவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுவார் காட்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கலான்னு. ஆனால் வந்து இவருடைய 24 வருஷமே வந்து முடிஞ்சு போயிருக்கும். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் டே. ஹோஸ்ட் ஆஃப் டெவில் அவங்க வந்துட்டு இவர் முன்னாடி வந்து இவருடைய சோலை வந்துட்டு கேரி பண்ணிவிட்டு ஹெல்லுக்கு போய் கொடுத்துருவாங்க. இதுதான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸோடைய அவுட்லைன் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு வெறும் அவுட்லைன் ஸ்டோரி மட்டும்தான். ஜஸ்ட் வந்து ரிவிஷனுக்கு லைனாக நம்ம எல்லா ஸ்டோரி நிறையா நம்ம படிச்சிருப்போம், அதனால் கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதனால் இந்தந்த ஸ்டோரி நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக மட்டும்தான். இது வந்துட்டு இன்னும் டீப்பாக நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா நீங்கள் டீப்பாக தான் படிக்கணும். செகண்ட் கொஸ்டின், எ சவுண்ட் மெஜிஷியன் இஸ் எ மைட்டி காட். தீஸ் லைன்ஸ் ஃப்ரம் டேஸ். ஆன்சர் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். Third question, who is a messenger boy who brings Lorenzo's empty box to execution, which is believed to hold a pardon for Pedrigiano? Answer, the page. இந்த கொஸ்டின் தாமஸ் கிட்டோடைய ஸ்பானிஷ் ட்ராஜடியிலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்துட்டு ஒரு 4 ஆக்ட் பிளே. இது கிரேட் எலிசபெத்தன் ரிவெஞ்ச் ட்ராஜடி. தாமஸ் கிட் தான் ஃபஸ்ட்டு ட்ராஜடி பிளேலேயே வந்துட்டு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சு இந்த பிளே எழுதியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பிளே எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிளே ரிவெஞ்ச், மேட்னஸ், பெட்ரேயல், ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு மிக்சடாக இருக்க மாதிரி தான் இந்த பிளே இருக்கும். இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, கோஸ்ட் ஆஃப் டான் ஆண்ட்ரியா இவங்க வந்துட்டு ஒரு ஸ்பானிஷ் நோபல்மேன். இவங்க வந்துட்டு ஒரு ரீசெண்டாக நடந்த பேட்டிலில் இறந்துருப்பாங்க. அந்த பேட்டில் யார் யார் கூட நடக்கும்னா ஸ்பெயின் அண்டு போர்ச்சுகல் 2 பேர்த்துக்கும் நடக்கும். இந்த கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா அண்டர்வேர்ல்டில் இருக்க மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். இந்த அண்டர்வேர்ல்டில் இவருடைய ஸ்டோரியும் இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இவர் சொல்லுவார். அப்போ வந்து அவங்களால டிசிஷன் எடுக்க முடியலன்ட்டு அவங்க வந்துட்டு ப்ளூட்டோ ப்ராஸ்பரின் இவங்கக்கிட்ட வந்துட்டு அனுப்புவாங்க. அவங்க யாருன்னா கிங் அண்ட் குவீன் ஆஃப் அண்டர்வேர்ல்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இறந்ததுக்காக ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டையும் கோஸ்ட் ஆஃப் டான் ஆண்ட்ரியா கூட அனுப்பி வைப்பாங்க வேர்ல்டுக்கு. டான் ஆண்ட்ரியாவை கொன்னது யாருன்னா பால்தசார். இவர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு திருப்பி அண்டர் வேர்ல்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டு அனுப்புவாங்க 2 பேர்த்தையும். இவங்க 2 பேரும் கேட் ஆஃப் ஹார்ன் இதெல்லாமே கடந்து வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள அங்கே வந்துட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் டான் ஆண்ட்ரியாவுக்கு தெரியும் அந்த பேட்டிலில் வின் பண்ணது ஸ்பானிஷ் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவரை டான் ஆண்ட்ரியாவை கொன்ன பால்தசாரை வந்துட்டு யார் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டான் ஆண்ட்ரியாவுடைய ஃப்ரெண்டு ஹொராஷியோ. இவரும் லொரென்சோ அப்படிங்கிறவரும் சேர்ந்து தான் வந்து பால்தசாரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம 3 கேரக்டர் பார்த்துருக்கோம். கோஸ்ட் ஆஃப் டான் ஆண்ட்ரியா, செகண்ட் வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஹொராஷியோ, தேர்ட் வந்துட்டு லொரென்சோ. லொரென்சோ வந்து இந்த பிளேயில் கெட்டவங்க. இந்த கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா வந்துட்டு யாரை லவ் பண்ணியிருப்பாங்கன்னா பெலம்பிரியாவை லவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆண்ட்ரியா இறந்ததுக்கப்புறம் பெலம்பிரியா ஆண்ட்ரியாவுடைய ஃப்ரெண்டான ஹொராஷியா வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. இந்த பெலம்பிரியா தான் இந்த பிளேவோடைய ஹீரோயின். இவங்களை வந்துட்டு 3 பேர் லவ் பண்ணுவாங்க. யாருன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா, செகண்ட் வந்துட்டு கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவுடைய ஃப்ரெண்டு ஹொராஷியோ, தேர்ட் வந்துட்டு பால்தசார். ஆனால் வந்துட்டு பெலம்பிரியா பால்தசாரோடைய லவ் ப்ரப்போசலை வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சொன்னோம்ல லொரென்சோ வந்துட்டு கெட்டவங்கன்னு. அந்த லொரென்சோ வந்துட்டு யாருன்னா பெலம்பிரியாவுடைய பிரதர். லொரென்சோவுக்கு ஹொராஷியாவும் பெலம்பிரியாவும் லவ் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா வந்து ஹொராஷியா வந்துட்டு இவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஆள் இல்லை. அதனால பால்தசாரை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு லொரென்சோ நினைப்பார். ஆனால் வந்து பெலம்பிரியா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் லொரென்சோவும் பால்தசாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி
ஹொரேஷியாவை வந்துட்டு கொன்றலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பெலம்பிரியாவோடைய சர்வெண்ட்டும் பால்தசாரோடைய சர்வெண்ட்டும் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நேம் என்னன்னா பெட்ரிகானும் செர்பரைன். பெலம்பிரியாவும் ஹொரேஷியாவும் ஒரு கார்டனுக்கு சீக்ரெட்டாக மீட் பண்ணுறது அந்த விஷயம் வந்துட்டு தெரிஞ்சு பால்தசாரும் லொரென்ஸாவும் பிளான் பண்ணி 4 பேரை வச்சுட்டு ஹொரேஷியாவை கொன்றுவாங்க. பெலம்பிரியா அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. ஆனால் வந்து ஹொரேஷியாவை கொன்னது இவங்க தான் பெலம்பிரியாவுக்கு தெரியும். ஹொரேஷியோ அந்த கார்டனில் இறந்துருப்பார். அவங்கள வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு ஹிரோனிமோ அப்படிங்கிறவர் வந்து பார்ப்பாங்க. அந்த ஹிரோனிமோ யாருன்னா ஹொரேஷியோவுடைய அப்பா. இவரால் அவருடைய பையன் இறந்தது வந்துட்டு தாங்கிக்கவே முடியாது. கிங்டையும் போய் அவங்க பையனுடைய மர்டரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனால் கிங் வந்துட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஹிரோனிமோ என்ன பண்ணுவாருன்னா நம்ம பையனை கொன்னவங்களை வந்துட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கி எல்லாத்தையுமே வந்து நம்ம கொன்றணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஹிரோனிமோ பிளான் பண்ணாலும் யார் வந்துட்டு கொன்னாங்க அப்படின்ட்டு வந்துட்டு தெரியாது. அதனால் பெலம்பிரியா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஓன் பிளட்டை வச்சு யார் வந்துட்டு ஹொரேஷியாவை கொன்னது அப்படின்ட்டு அது ஒரு லெட்டரில் எழுதி ஹிரோனிமோக்கு கொடுத்துருவாங்க. அதனால் ஹிரோனிமோக்கு இப்போது யார் வந்துட்டு ஹொரேஷியாவை கொன்னது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால் ரிவெஞ்சுக்கு வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுவார். லாஸ்ட் ஆக்ட் 4ல் வந்துட்டு ப்ளே வித்தின் ப்ளே வந்துட்டு நடக்கும். இதில் கிங் முன்னாடி ஒரு ப்ளேவை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளே மூலிமா அவருடைய ரிவெஞ்சை வந்துட்டு நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளேயில் ஆக்ட் பண்ண எல்லாருமே ஒத்துக்குவாங்க. யாருன்னா லொரென்ஸோ, பால்தசார், பெலம்பிரியா, ஹிரோனிமோ இவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இதில் வந்துட்டு என்ன நடக்கும்னா அந்த நைஃப் இருக்குல்ல அது வந்துட்டு போலியாக இல்லாமல் ரியலில் வந்துட்டு வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பெலம்பிரியா வந்து பால்தசாரை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் கொன்னுட்டு பெலம்பிரியா அவங்களே வந்துட்டு குத்திட்டு இறந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிரோனிமா லொரென்ஸாவை கொன்றுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவும் ரிவெஞ்சும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஹிரோனிமா வந்து கிங்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இவங்க தான் வந்து என்னுடைய பையன் ஹொரேஷியாவை வந்துட்டு கொன்னது, அதனால தான் வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இவங்களை வந்துட்டு நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் வேறு எந்த மேட்ருமே வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரவே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி இறந்துருவார். இந்த ப்ளேயில் மேக்ஸிமம் எல்லா மேஜர் கேரக்டருமே வந்துட்டு இறந்துருவாங்க. லாஸ்ட்டாக கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவும் ரிவெஞ்சும் ஜஸ்டிஸ் ஃபைனலி சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அண்டர் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன். 4th question. Let danger go, the war shall be with me, but such a war as breaks no bond of peace. Who is the speaker? இந்த கொஸ்டினும் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியிலேருந்து எடுக்கப்பட்டது தான். இது யார் வந்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னா பெலம்பிரியா. இவங்க தான் இந்த பிளேயோடைய ஹீரோயின். இந்த லைன்ஸை வந்துட்டு இவங்க எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க வந்துட்டு ஹொரேஷியாவை லவ் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ஹொரேஷியாகிட்ட சொல்கிறப்போ தான் இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லுவாங்க. 5th question. What did Belampiria give to both her lovers, Horatio and Andrea? Answer: a scarf. 6th question. In Elizabethan England, Machiavelli's name was synonymous with dash. Answer: evil, duplicity, use of violence and fear. தாமஸ் கிட் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியில் மேக்கியவெல்லினிசம் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேக்கியவெல்லி அப்படிங்கிறவங்க வந்துட்டு யாருன்னா 16th centuryயில் இருந்த இட்டாலியன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். இவருடைய ஃபிலாசபியை வந்துட்டு அந்த எலிசபெத்தன் இங்கிலாந்து அந்த டைமில் பீப்புள்ஸ் வந்துட்டு யாருமே வந்துட்டு நம்பலை. இது எல்லாமே வந்துட்டு வைலன்ஸ் அண்டு ஃபியர் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இதை வந்துட்டு ஒரு ஈவில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதை தான் வந்து தாமஸ் கிட் வந்து இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பிளேயில். யாருக்குன்னா லொரென்ஸோக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவரும் வந்துட்டு இந்த பிளேயில் கெட்டவங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஹிரோனிமா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு இந்த பிளேயில் நல்ல கேரக்டர் தான், நல்லவங்க தான். ஆனால் அவங்களுடைய சன்னு ஹொரேஷியாவை வந்துட்டு கொன்றுவாங்க. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக இவருமே
மேக்கியவெல்லினிசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூனிட் 1 வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் அடுத்த ரிவிஷனில் கவர் பண்ணிடலாம். எக்ஸாம்குள்ளே எல்லா யூனிட்டையும் வந்துட்டு நம்ம கவர் பண்ணி நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிவிஷனில் பார்க்கலாம். பாய்.